30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நீலகிரி மலைப்பூண்டின் விலை கடும் வீழ்ச்சியடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 3000 ஹெக்டேர் பரப்பளவில் வெள்ளைப்பூண்டு எனப்படும் மலைப்பூண்டு சாகுபடி பயிரிடப்படுகிறது. ருசி மற்றும் மருத்துவ குணம் கொண்ட இந்த பூண்டுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் மவுசு அதிகம். உதகையில் மலைப்பூண்டு தற்போது அறுவடை செய்யப்பட்டு வரும் நிலையில் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிலோ 500 ரூபாய் வரை விற்பனையான மலைப்பூண்டு சில வாரங்களாக மளமளவென சரிந்து 50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வாரம் பார்க்கும்போது கம்மியாகிட்டே தான் வருதுங்க. மற்ற சீசன்லலாம் ஒரு வாரம் கம்மியாகும், ஒரு வாரத்துக்கு ஜாஸ்தி ஆயிரும். ஆனால் இந்த சீசன் பார்க்கும்போது எங்களுக்கு வர கம்மியாகிட்டே வருதுங்க. விலை வீழ்ச்சி ரொம்பவுமே கம்மியாகி போச்சுங்க. போன வாரம் பார்த்தா ஒரு 60 to 80 வரைக்கும் விற்றுச்சுங்க. ஆனால் இந்த வாரத்தில் பார்க்கும்போது அதை விட கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும்போது செலவு ஜாஸ்தி ஆகுது. எங்களால் இந்த விலை இது போச்சுன்னா வேறு விவசாயத்தை பண்ணுறதுக்கு வழி இல்லை. கேரட், பீட்ரூட், உருளை உள்ளிட்ட மலை காய்கறி சாகுபடிகளுக்கு ஆகும் செலவை விட மலைப்பூண்டிற்கான முதலீடு பல மடங்கு அதிகம். ஆனால் 30 ஆண்டுகளில் இல்லாத இந்த விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் செய்வது அறியாமல் தவித்து வருகின்றனர். 1993 5 ரூபா 6 ரூபா விற்ற பின்னாடி கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த பூண்டு இவ்வளவு விலை வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டமடைகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் பூண்டு நம்ம விதையை வாங்கி நடவு செஞ்சு கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிற வரைக்கும் குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபாயாவது முதலீடாகும். அப்படி இருக்கும்போது 7000 8000 விளையும் போது 60 ரூபா 70 ரூபாய்க்கு பூண்டு விற்கும்போது விவசாயி கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை விவசாயம் பண்ணுற விவசாயி குறைஞ்சபட்சமும் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் அவர் நஷ்டமடைகிறாரு. கடன் வாங்கி மலைப்பூண்டு சாகுபடி செய்த விவசாயிகள் மீண்டும் கடன் தொகையை செலுத்த முடியாத நிலையும் உருவாகியுள்ளது. இதனால் அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்கினால் மட்டுமே பூண்டு சாகுபடியை தொடர முடியும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.